Hello students, welcome to Hiba Max 10th Standard Max. Create 5 mark questions பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இல்ல 8th question பார்க்கலாம். இதுல லாஸ்ட் வீடியோல வந்து நான் 5, 6, 7 வந்து புக்கில இருந்து தான் கேட்டிருந்தாங்க. புக்கின் சைட்ல இருந்து தான் கேட்டிருந்தாங்க. அதனால கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஆனுவல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுக்கும் போதும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து புக்கின் சைடு தான் கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் தான் 42nd கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் கொஷின்ஸை நீங்கள் தரோ பண்ணாலே போதும், உங்களால் சென்டர் மேம் பண்ண முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ கிரியேட்டிவ் கொஷின்ஸ் பார்த்துட்டு ப்ளஸ் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் இருக்க எல்லா 5 மார்க்கையும் நீங்கள் ஃபுல்லாக தரோ பண்ணிட்டீங்கன்னா பயப்படாமல் எக்ஸாம்பே அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ 8th கொஷின் பார்க்கலாம். இஃப் த ஈக்குவேஷன் 1 + m² × x² + 2mcx plus c square minus a square is equal to 0 has equal roots, then prove that c square is equal to a square into 1 plus m square அப்படின்னு கேட்குறாங்க. ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னாலே ரூட்ஸ் வச்சு கேட்குறாங்கனாலே நீங்கள் b square minus 4ac is equal to 0 இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையுமே ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ரீச் ஆக ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் என்னோட டீச்சிங் மெத்தட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சொல்யூஷன்ல இப்போ கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. 1 + m² × x² + 2 × mc × x plus c² minus a² is equal to 0. இப்போ இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க, given it has equal roots. ஈக்குவல் ரூட்ஸ்னா கண்டிஷன் என்ன, டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ ஆஃப் டிஸ்கிரிமினன்ட் வந்து 0 இருக்கணும். வேல்யூ ஆஃப் டிஸ்கிரிமினன்ட் என்ன, b² minus 4 × a × c வந்து 0 இருக்கணும். இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ ஏவோட வேல்யூ என்ன, x² முன்னாடி இருக்கிறது ஏவோட வேல்யூ 1 + m². பியோட வேல்யூ என்னது 2 × m × c. சியோட வேல்யூ வந்து c² minus a². ஸோ இதுதான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் b² 2mc² minus 4 × a இடத்துல 1 + m², c இடத்துல c² minus a² is equal to 0. ஸ்கொயர் பண்ணிடலாமா? 2 2s are 4, mக்கு ஸ்கொயர் வரும், cக்கு ஸ்கொயர் வரும், மைனஸ் 4 அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் இன்சைட் மல்டிபிள் பண்ணிடலாம். 1 × c² minus a² plus m² × c² m² c² minus m² a² is equal to 0. இப்போ 4 வந்து இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 4m² c² minus 4c² minus into minus plus 4a² minus into plus minus 4m² c² minus into minus plus 4m² a² equal to 0. இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்க, 4m² c² minus 4m² c² கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் நமக்கு இருக்கிற வேல்யூஸ் முதல்ல எழுதிடலாம். 4c² plus 4a² plus 4m² a² is equal to 0. இப்போ இந்த minus 4c² நான் ஈக்குவல் டுக்கு அதர் சைட் கொண்டு போகிறேன். அப்போ 4a² plus 4m² a² is equal to மைனஸ் 4 இன்சைட் வந்தால் ப்ளஸ் 4c² மாறிடும். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து 4 காமனாக எடுத்துடலாம், a² இருக்கு வெளியே எடுத்துடலாம். அப்போ இங்கே 1 + m² மட்டும் இருக்கும், which is equal to 4c². இப்போ இந்த ரெண்டு சைடும் 4ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ இந்த 4 அந்த 4 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு டைரெக்டாக c² is equal to a² into 1 + m² நமக்கு வேல்யூ கிடைக்கும். கிளியரா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாமா? இதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க, ப்ரூவ் பண்ணிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் அடுத்த சம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட். ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க and having intercept on x-axis exceeds the intercept on y-axis by 5 unitsன்றாங்க. இன்டர்செப்ட் ஃபார்ம்னாலே நமக்கு ஈக்குவேஷன் என்ன ஞாபகம், x/a plus y/b is equal to 1. இது எக்ஸ் ஆக்சிஸோட இன்டர்செப்ட், இது ஒய் ஆக்சிஸோடது. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸோட இன்டர்செப்ட் வந்து ஒய் ஆக்சிஸை விட எக்ஸீட்ஸ் 5, அப்போ +5 இருக்குமா?
அப்போ a is equal to b plus 5ன்னு அர்த்தம். இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் கிவன் எல்லாமே எழுதிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 22, -6. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, கிவனில் a is equal to b plus 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் இன் இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட் ஃபார்மோட ஈக்குவேஷன் என்னன்னா x by a plus y by b is equal to 1. இப்போ x by a இருக்கிற இடத்துல b plus 5 plus y by b இருக்கிற இடத்துல b which is equal to 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், xy ஓட வேல்யூ எழுதிக்கலாம். 22 by b plus 5 plus y இருக்கிற இடத்துல -6 by b is equal to 1. இப்போ cross multiple பண்ணிடலாமா, 22 into b வரும், -6 into b plus 5ன்னு இருக்கும். டினாமினேட்டரில் ரெண்டுச்சு நம்ம டைரெக்டாக மல்டிபிள் பண்ணலாம். b into b plus 5 equal to 1. இப்போ இந்த -6 இன்செட் கொண்டு போகணும், b இன்செட் கொண்டு போகணும். 22b -6 into b, அப்புறம் minus into plus minus 6 5s are 30 divided by b into b, b square plus 5 into b is equal to 1. இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற ஆன்சர் கொண்டு போயிடலாம். 22ல் 6 போச்சுன்னா 22ல் 6 போனால் 16 இல்லையா, 16க்கு அப்புறம் ப்ளஸ் 6 பண்ணால் தான் 22. b minus 30 is equal to b square plus 5b. இப்போ b ஸ்கொயர் இங்கே தான் பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ b ஸ்கொயர் ப்ளஸ் 5b பக்கத்தில் தான் இதெல்லாம் வரணும். இப்போ -16b plus 30 is equal to 0ன்னு எடுத்துக்கலாமா. இப்போ இது ரெண்டு தான் நம்ம மைனஸ் பண்ணோம். b ஸ்கொயர் -16ல் 5 போச்சுன்னா 11, b plus 30 equal to 0. இப்போ 30-யை ரெண்டாக பிரிக்கணும். 5 6 are 30. ஏன்னா அப்போ தான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11 கிடைக்கும். -5 -6 அப்போ தான் -11 இருக்கும் இல்லையா. அப்போ ஆன்சர் நமக்கு b -5 ஒன்று கிடைக்கும். இன்னொன்று b -6 is equal to 0. therefore b is equal to -5 அந்த சைட் போனால் +5, -6 அந்த சைட் போனால் +6. இப்போ இதே தான் ஏக்கும் கண்டுபிடிக்கணும். when b is equal to 5, a is equal to b plus 5, a is equal to 5 plus 5, answer 10. அதே மாதிரி when b is equal to 6, a is equal to b plus 6. அப்போ a is equal to 6 plus 6, a ஓட வேல்யூ 12. 10 ஒன்று 12 ஒன்று. இப்போ b இப்போ a 10னா b 5 வச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன் வரும். அதே மாதிரி a 12னா b 6 வச்சுட்டு இன்னொரு ஈக்குவேஷன் வரும். ரெண்டு ஈக்குவேஷன் வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கலாம்னா கேஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. a is equal to 10, b is equal to 5. x by 10 plus y by 5 is equal to 1. Cross multiple 5x plus 10y divided by 5 10s are 50 is equal to 1. 5x plus 10y is equal to 50. இப்போ இது எல்லாமே 5 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ டிவைடட் பை 5 பண்ணால் 5 1s are 5, 5 2s are 10, 5 10s are 50. இதே மாதிரி இந்த பக்கம் கேஸ் 2 ஓடுதோ எழுதிடலாம். கேஸ் 2 b ஓட வேல்யூ 6, a ஓட வேல்யூ 11. கரெக்டா? x by 11 plus y by 6 is equal to 1. Cross multiple 6 into x plus 11 into y divided by 66 equal to 1. For 6x plus 11y is equal to 66. இப்போ ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண சொல்கிறனால x plus 2y minus 10 equal to 0ன்னு எடுத்துக்கலாம். and 6x plus 11y minus 66 equal to 0ன்னு எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் கொஷின் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்து இன்னொரு கொஷின் 10th ஒன். இதுவுமே 5th சாப்டர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபைண்ட் தி equation of the straight line passing through the midpoint of the line segment joining 4, 2 and 3, 1 whose angle of inclination is 30. angle of inclination வச்சு ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். tan 30. அண்ட் பாயிண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிட் பாயிண்ட்.
மிட் பாயிண்ட்னா இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் ஃபார்முலா. சரிங்களா? ஈஸியான சம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடுங்க. கிவன் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 4,2 and 3,1. அடுத்தது angle of inclination. angle of inclination வந்து 30 degree. இப்போ ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம்? நார்மலா tan theta. tan thetaல இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? tan 30 degree. tan 30 degreeயோட வேல்யூ 1/√3. சரியா? இப்போ பாயிண்ட் வேணும். பாயிண்ட்டுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா மிட் பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க. இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? x1 plus x2/2, y1 plus y2/2. இப்போ ரெண்டு பாயிண்ட் எழுதிக்கலாம். 4 plus 3/2, 2 plus 1/2. பாயிண்ட் இங்கே எழுதியிருக்கனால டைரக்டா எழுதிட்டேன். 4 plus 3 7/2, 2 plus 1 3/2. இதான் மிட் பாயிண்ட் நமக்கு தேவையான பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு ஸ்லோப் இருக்கு. 1 point 1 ஸ்லோப் ஃபார்முலா. ஃபார்முலாக்கு எழுதியிருக்கேன் பாருங்க. 1 பாயிண்ட் என்ன? 7/2 3/2. ஸ்லோப் வந்து 1/√3. அதுதான் m ஓட வேல்யூ. இது x1, இது y1 எடுத்துக்கலாம். 1.1 ஸ்லோப் ஃபார்முலா என்ன? y minus y1 is equal to m into x minus x1. y minus y1 வேல்யூ 3/2. m ஓட வேல்யூ 1/√3. x minus x1 வேல்யூ 7/2. இப்போ 2 cross multiple பண்ணிடுங்க. 2y minus 3/2 is equal to 1/√3 into 2 into x 2x minus 7/2. இங்க 2 இங்க 2 கேன்சல் பண்ணிடலாம். ஒருவேளை அப்படி கேன்சல் பண்ண வேண்டாம்னா 2y minus 3 is equal to 2 நியூமரேட்டர் கொண்டு போயிருங்க. 2/√3 into 2x minus 7/2ன்னு இருக்கும். இது என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த √3 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ 2√3y minus 3√3 is equal to 2x minus 7. இப்போ x பாசிட்டிவாக இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். 2x minus 2√3 into y plus 3√3 அந்த minus 7 அப்படியே இருக்கும், which is equal to 0. இதுதான் நம்மளோட required equation. Understand ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கு இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A straight line AB cuts the coordinate axis at A and B. இதுதான் coordinate axis. இது x, இது y. இந்த ஏபின்ற லைன் வந்து இந்த ரெண்டு ஆக்சிஸையும் கட் பண்ணுதா அந்த பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. கொஸ்டின்ல டயக்ராம் கொடுக்குறாங்க. இஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி இஸ் 2,3 ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி அப்படின்றாங்க. மிட் பாயிண்ட்டுக்கு வேல்யூ கொடுத்துட்டு ஏபியோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 1 by 1 சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிட் பாயிண்டோட வேல்யூ 2,3 மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. சரியா? இப்போ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? x, 0. பியோட வேல்யூ 0, yன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மிட் பாயிண்ட் வேல்யூ, மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதலாம். மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு x1 plus x2/2, y1 plus y2/2. இப்போ இது x1, இது x2, y1, y2. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x plus 0/2, 0 plus y/2. And this is equal to 2, 3 அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இது ரெண்டும் கம்பேர் பண்ணோம், இது ரெண்டும் கம்பேர் பண்ணோம். அப்போ 2 is equal to 0 plus x, x தான், x/2. 2 2s are 4, 4 equal to x. அடுத்த வேல்யூ பாருங்க, 3 and y/2. 3 is equal to 0 plus y, y/2. 2 and set multiple பண்ணா 3 2s are 6 is equal to y. x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். given points இப்போ எப்படி மாறும்? a ஓட பாயிண்ட் 4, 0ன்னு மாறிடும். b ஓட பாயிண்ட் 0, 6ன்னு மாறிடும் இல்லையா? இப்போ நம்ம ஈக்குவேஷனின் இன்டர்செப்ட் ஃபார்ம் தான் எடுத்துக்க போறோம். இங்க ஈக்குவேஷன் இன் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஏன்னா கோஆர்டினேட் ஆக்சிஸ்ல இந்த பாயிண்ட் என்ன ஆகுது? ஏபி வந்து கோஆர்டினேட் ஆக்சிஸை கட் பண்ணுது இல்லையா? ஸோ டைரக்டா இதை எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் இன் இன்டர்செப்ட் ஃபார்ம் x by a
plus y by b is equal to 1. இப்போ a இடத்துல 4 எழுதிக்கோங்க, b இடத்துல 6ன்னு எழுதிக்கலாம். x by 4 plus y by 6 equal to 1. Cross multiple பண்ணுங்க, 6 into x plus 4 into y divided by 24 equal to 1. இப்போ next lineல இந்த 24 insert கொண்டு வந்துடலாம். இப்போ 6x plus 4y is equal to 24. Plus 24 insert கொண்டு வாங்க. 6x plus 4y minus 24 equal to 0. இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 3 times, 2 2 times, 2 12 times. So divided by 2 பண்ணோன்னா 3x plus 2y minus 12 equal to 0. இதுவே நீங்கள் எல்சிஎம்ல இங்கே into 3 into 3 into 2 into 2 பண்ணிட்டு செய்யலாம். அதுவும் 12 டேரெக்டாக இந்த ஆன்சரும் வரும். பட் எல்லாமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்கிறீங்க. அதனால நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 2ஆல் டிவைட் பண்ணுறேன். இதே ஈக்குவேஷனை நீங்கள் into 3 பண்ணிட்டோம். எல்சிஎம் வந்து 12 வச்சுட்டும் செய்யலாம். சேம் ஆன்சர் தான் வரும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸில் கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 4-5 கொஷின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ புக் இன்சைட் கொஷின்ஸோட நம்பர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 2 கொஷின் தான் சாப்டர் 5ல் எக்ஸசைஸ் 5.3ல் 8th கொஷின். ஒரு கேட் சம் வரும் பாருங்கள். அப்புறம் சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.1ல் 9th கொஷின் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் அப்படின்னு வரும். ஸோ இந்த 2 கொஷினும் புக் இன்சைட் தான். புக் இன்சைடில் தான் கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க கொஷின்லாம் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சம்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மறக்காம லைக் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.